வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகுன பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரிய சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் பள்ளிக்கூட நிகழ்ச்சி நேயர்களே, உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. பாண்டா 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 கரடி எங்க போகிறாய், மூங்கில் மரத்தின் இலைகளை எடுத்து தின்ன போகிறாய். பாண்டா 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 கரடிதான், கருப்பு வெள்ளை நிறத்தில் பாண்டா கரடிதான். இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு. பாண்டா கரடி பத்தி தாங்க. இந்த பாண்டா கரடியானது மிக பெரிய அதிசயத்தக்க கூடிய ஒரு பாலூட்டி விலங்கு. இதை வாழும் புதைப்படிவம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 800 மில்லியன் வருடமாக பூமியில இது வாழ்வதால் புதைப்படிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது 1500 முதல் 3000 மீட்டர் உயரத்துல குளிரான ஈரப்பதமான மூங்கில் காடுகளில வாழக்கூடிய பாலூட்டி. பாலூட்டினாலே தெரியும் தானே, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனம். இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சீனாவின் சின்சூன் மலைப்பகுதியில, அதனை சுற்றியுள்ள கான்சு மற்றும் ஷான்சி மலைப்பகுதியில இது வாழக்கூடியது. இது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களில் இதுவும் ஒன்று. சுமார் 2007 ஆண்டின் அறிக்கையின்படி சீனாவினுடைய உள்நாட்டு பகுதியில 239 பாண்டா கரடிகளும், எல்லையோர பகுதிகளில 27 பாண்டா கரடிகள் மனிதர்களுடைய பராமரிப்பிலும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 2014 ஆண்டுல சீனாவின் எல்லையோரத்துல 49 பாண்டா கரடிகளும் உயிரியல் பூங்காவில 13 வளர்க்கப்பட்டு வருவதாக சொல்றாங்க. சீனாவினுடைய தேசிய சின்னமான அந்த டிராகன் போல இது சர்வதேச அடையாளங்களை பெற்று திகழ்கிறது. இதனுடைய உடல் அமைப்பை பார்க்கும் பொழுது சுமார் 1.5 சுற்றளவும் 75 சென்டிமீட்டர் நீளமும் பொதுவாக இருக்கும். ஆண் பாண்டா கரடி பார்த்தீங்கன்னா 100 115 சென்டிமீட்டர் அளவிலும், பெண் பாண்டா கரடிகள் 70 100 சென்டிமீட்டர் அளவிலும், அதாவது பெண் பாண்டா கரடி ஆண் பாண்டா கரடியை விட கொஞ்சம் சிறிதாக காணப்படும். இதன் உடம்புல பாத்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்த தோல் பகுதி காணப்படும். பொதுவா கண்ணை சுத்திலும், அதாவது முகவாய் பகுதி, அந்த தோல் பகுதி, இதுல எல்லாமே கருப்பாக இருக்கும். மற்ற பகுதிகள் எல்லாமே வெள்ளை நிறத்துல காணப்படக்கூடியது. உயரமாக 2 பின்னங்கள்ல 2 கால்ல வச்சு நின்னுச்சிங்கன்னா 1.2 1.9 மீட்டர் அளவு இது உயரத்துல இருக்கிறதாக கணக்கிட்டு சொல்றாங்க. இதனுடைய ஸ்பெஷலான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா போலி கட்டை விரல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போலி கட்டை விரல் என்று சொல்லக்கூடிய மணிக்கட்டு எலும்பு அது நீண்டு, அதாவது மூங்கில்களினுடைய ஒரு வகையான சியூடோ தம்ப் என்னும் அந்த மூங்கில பிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய அளவு அந்த மணிக்கட்டு எலும்பு இருக்கு. இதனுடைய தாடை பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவா இருக்கும். அப்பதானே இந்த மூங்கில முறிச்சு சாப்பிட முடியும். அதால அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய தாடை பகுதியும் அமைந்திருக்கு. இப்ப இதனுடைய உணவுன்னு பாத்தீங்கன்னா 99% மூங்கில் தாங்க சாப்பிடும். அதாவது ஒரு நாளைக்கு 12 to 38 கிலோகிராம் மூங்கில சாப்பிடக்கூடியது. இவை உருவத்துல சிறிதும் பெரிதுமாக இருந்தாலும் வருடத்துல ஒரு தடவை தான் இது குட்டிகளை ஈனும். கர்ப்ப காலம்னு பாத்தீங்கன்னா 95 to 160 நாள் தான். இதனுடைய குட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு தடவைக்கு 1 அல்லனா 2 குட்டிகளை தான் பொதுவாக ஈனும். ஆனா
அதுல ஒரு குட்டி மட்டும்தான் பாத்தீங்கன்னா உயிரோட பிழைக்கும். அத பிறந்த குட்டியினுடைய எடை பாத்தீங்கன்னா வெறும் 100 கிராம் தான். இந்த அம்மாவோட எடையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 1/900 அந்த பங்கு தான் இந்த பாண்டா கரடியினுடைய குட்டி. இந்த நம்ம யோசிக்கலாம், இந்த 2 குட்டியும் உள்ள இருக்குது, ஆனா ஒரு குட்டி மட்டும் ஏன் குறிப்பா செத்து போகுது அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பாண்டா கரடி என்ன செய்யும், தன் வயித்துக்குள்ள குட்டிகள் இருக்கிறத கூட மறந்துட்டு அப்படியே உருளும். அந்த மாதிரி அது உருள்றதுனால ஒரு குட்டி இறந்து போயிடுது அப்படின்னு கணக்கிட்டு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பிறந்த அந்த பாண்டா கரடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இளம் சிவப்பு நிறத்துல ஒரு 800 கிராம் எடையோட காணப்படும். அதுக்கு கண்ணு இருக்கிறதே தெரியாது, ஆனா கண்ணு இருக்கும். 10 நாளைக்கு பிறகு அதனுடைய நிறம் மாறும் பொழுது 40 நாள் கழிச்சு தான் அதுக்கு மெதுவா கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். 6 மாசத்துக்கு பிறகு அது மரம் ஏற நல்லா கத்துக்கும். அது வருஷத்துக்கு 45 கிலோகிராம் அளவு எடைய அதிகரிச்சுக்கும். 5 வருஷத்துக்குள்ள அதாவது 100 கிலோகிராமாக இது வளர்ச்சி அடைஞ்சிரும். இந்த அம்மா கரடி பாண்டா கரடி இருக்கு பாருங்களேன், அது 6 மாசம் வரைக்கும் தான் பால் கொடுக்கும். 1ல இருந்து 5 வயசு வந்துருச்சுன்னா இந்த பாண்டா கரடி தன்னுடைய தாயை விட்டு பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி அதனுடைய வாழ்நாளை சாப்பிட்றதும் தூங்குறதுமாக அது கழிக்கிறதுனால இனப்பெருக்கம் எல்லாம் கொஞ்சம் குறைவா காணப்படுகிறது. இது பல வருட காலமாக மூங்கில மட்டும்தாங்க சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. ஆனா இது சிறந்த ஊன் உண்ணி, அதாவது மாமிச உண்ணி. அந்த மாமிச உண்ணியினுடைய குடல் பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இதனுடைய குடல் பகுதியும் இருக்கு. ஆனாலும் இது சைவம், மாமிசம் எல்லாம் சாப்பிடாம இந்த மூங்கில கடிச்சு உண்றதுனால இது மாமிச உண்ணியிலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கு. அது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 14 மணி நேரம் தூங்கும், மீதி நேரம் மூங்கில கடிச்சு சாப்பிடும். இந்த பாண்டா கரடி என்ன செய்யறாங்கன்னா, பாண்டா டிப்ளமசி அப்படின்னு இத மற்ற நாடுகளுக்கு அனுப்பி நட்புறவை உண்டாக்கி பாண்டாக்களின் எண்ணிக்கைய கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு கண்ணு கருப்பா இருக்கும். இந்த கண்ணு கருப்பா இருக்கிறதுக்கு பின்னாடி சிறந்த செய்தி என்ன இருக்குன்னா, அந்த கண்ணை பார்த்தா ஆபத்தினை எச்சரிக்க கூடிய அளவுக்கு அதனுடைய கண்ணு இருக்கும். அதனுடைய உடம்பு பகுதியெல்லாம் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் அது இயற்கையாகவே இருந்தாலும் அதற்கான ஒரு உதவி என்னன்னா, பனிப்பகுதியில தன் உடலை மறைத்து கொள்வதற்கு இந்த வெள்ளை நிறம் பயன்படுது. இதற்கான தகவல்களை மற்ற பாண்டா கரடிக்கு எப்படி பரப்பும்? அது வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். பாக் பாக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு பாண்டா மற்ற பாண்டாக்களுக்கு இங்க ஆபத்து இருக்கு, நீங்க இங்க யாருமே வராதீங்க, ஓடி போயிடுங்க, நம்ம யாராச்சும் எதிரிகிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா பிளீட் பிளீட் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சத்தம் பாத்தீங்கன்னா குட்டி பாண்டா பால் குடிக்கிறதுக்காக தன்னுடைய அம்மாவை கூப்பிடுறது மாதிரி இருக்கும். இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் தொடர்பு தாங்க எல்லா விலங்குகளுக்குமே வேற வேற மாதிரி இருந்தாலும் ஒரே காரணம் தான். அது என்னது அப்படின்னா கிரிப் கிரிப்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு பாத்தீங்கன்னா ஆண் பாண்டா கரடி பெண் பாண்டா கரடிய அழைப்பதாக, இப்ப நம்ம ஜாலியா சொல்லணும் அப்படின்னா லவ்ஸ் பண்றதுக்கு கூப்பிடுறதுக்காகவும் இந்த சவுண்ட கொடுக்கும். இதை தவிர வாசனை மூலமாகவும் தன்னுடைய மற்ற பாண்டா கரடிகளுக்கு அது தகவல்களை அனுப்புது. எப்படி அப்படின்னா, அது மரத்துல ஏறும் பொழுது அது சிறுநீரை கழிச்சு விட்டுடும், செஞ்சிரும். அதுல இருக்கக்கூடிய அந்த வாசனை சுரப்பியின் மூலமாக மற்ற பாண்டா கரடிகளுக்கு இது சொல்லுது, இது என்னுடைய பெண் பாண்டா கரடி வருவதற்கான இடம் இந்த மரப்பகுதி, இங்க வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வாசனை மூலம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜ் உடல் மொழி மூலமாகவும் அது தன்னுடைய சமிக்கைகளை தகவல்களை மற்ற பாண்டாக்களுக்கு பரப்புகின்றன. எப்படின்னா தலைகீழா குனிஞ்சு நிற்கும். அப்படி நின்னுச்சு அப்படின்னா அது என்ன தப்பு செஞ்சாலும் என்னை யாரும் எதுவும் தண்டனை செய்யாதீங்க, நான் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும். அதே நேரத்துல பின்னங்கால்ல வேகமா நின்னுச்சுன்னா மற்ற கரடிக்கு சொல்லுமா, பத்தியா உங்களை விட நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இது சொல்லுவதாக சொல்றாங்க.
இது மனித இனத்துக்கு என்ன நன்மை அளிக்குது அப்படின்னா, இது இருக்கக்கூடிய காட்டு பகுதியில 3 மில்லியன் மக்களுக்கு நீர் கொடுக்கிறது. இந்த மரங்கள் எல்லாம் அடர்ந்து இருக்கிறதுனால மழை பெறுகிறது. மழை பெறுவதினால் இந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு தண்ணீரானது ஏராளமாக வசதியாக கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இது இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வருடத்திற்கு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் வர்றதுனால அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரமும் இந்த பாண்டா கரடிகளினால வளர்ச்சி அடையுது. இந்த மூங்கில மட்டுமே சாப்பிட்டு இது எப்படி உயிர் வாழுது அப்படின்னு ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. இது மனிதனுடைய செரிமான ஆராய்ச்சிக்கு இது ரொம்பவும் உதவியா இருக்குது. மூங்கில மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது மனிதனுடைய செரிமான ஆராய்ச்சிக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது வாழ்ற காடுகள்ல காட்டுப்பகுதி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலநிலை மாற்றமும் மாறக்கூடியது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி சிக்னல் தான் இந்த பாண்டா கரடிகளுடைய காலநிலை மாற்றம். இது அழியும் இனமாக, அதாவது என்டேஞ்சரட் அனிமலாக இருந்தாலும் இன்றைய தற்போதைய நிலையில இந்த ரொம்பவும் பாதுகாப்பாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த பாண்டா கரடிகளை எப்படி பாதுகாக்கணும், சுற்றுலா பயணிகள் அதற்கு எந்த விதமான தீங்கு ஏற்படாத மாதிரி அவங்களுக்கு அந்த பாண்டா கரடிகளை நம்ம பாதுகாக்கணும். ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, 2016க்கு அப்புறம் இது எண்ணிக்கையில 1864 பாண்டா கரடிகள் அதிகமாயிருக்கு. பொதுவா மிருகக்காட்சி சாலையில 600க்கும் மேற்பட்ட பாண்டா கரடிகளை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இது குறைவதற்கான காரணம் இருக்கும்ல, இந்த மூங்கில் காடுகள் எல்லாம் வெட்டிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. காடுகளை அழிச்சு வீடு கட்டுவதற்கும் விவசாய நிலத்திற்காகவும் சாலை அமைக்கவும் இதை போடுறதுனால இங்க காடுகள் எல்லாம் துண்டாக்கப்படுறதுனால இந்த பாண்டா கரடிகளுடைய இனப்பெருக்கம் கம்மியாயிடுது. அதனால பாத்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி திறனும் குறைஞ்சிடுது. சீனாவில் பொதுவா 67 பாண்டாக்களை என்ன செய்யறாங்கன்னா ரிசர்வ் பண்ணி அதை காடுகள்ல பாதுகாக்கிறாங்க. அதை செயற்கையான முறையில இனப்பெருக்கம் செய்தும் இன்னொரு வகையான பாண்டா கரடிகளை உற்பத்தி செய்வதற்கு அவங்க அந்த ஆராய்ச்சி முறையில ஈடுபட்டு பாண்டாக்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திப்பதில் நன்றி. உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பள்ளிக்கூடம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் முனைவர் மீனா குமாரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.